ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் அறுவடை தான். எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்குதா? வேறு வழி இல்லை. இது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ஒவ்வொரு செடியிலையும் இந்த மாதிரி காய் காய்க்கும் போது அதை பறிக்காமல் எப்படிங்க விட முடியும்? மனசு வருமா? அடுத்தது பார்த்திங்கன்னா, செடியிலே விட்டாலும் முத்தி வீணாக போயிடும். பறிக்காமல் இருந்தால் அது வேஸ்ட்டு தானேங்க. எவ்வளோ காய் விதைக்க விட முடியும்? அதனால் அதுவும் பாருங்கள், ஒவ்வொரு காயும் எவ்வளோ பெருசு பெருசாக பார்க்குறதுக்கு எவ்வளோ குண்டு குண்டாக அழகாக இருக்கு இல்லைங்களா? அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு செடியில் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் விளையிற காயை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் மனசுக்கு இல்லைங்களா? வந்துட்டு இது பார்த்திங்கன்னா, இது பக்கத்தில் இருக்கிற செடி. இப்போ நான் வந்துட்டு கட்டர் வச்சு கட் பண்ண போகிறேன். கையால் பறித்து எடுத்தால் அந்த செடியவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதனால் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காயெல்லாம் காமிச்சிட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அது பாருங்கள், செடியில் கட் பண்ணி விட்டால் அது வந்துட்டு கீழே தான் விழும். ஆனாலும் வேறு வழி இல்லை, அப்படி தான் கட் பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான வரி கத்திரிக்காய். இதை நான் வந்துட்டு கையாலே பறிக்க போகிறேன். இது கொஞ்சம் சீக்கிரம் பறிக்கலாம்னு நினச்சி, கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது இல்லைங்களா? அதனால் திருகி எடுத்தால் அப்படியே பறிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே திருகி பிச்சு எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது காம்பவுண்டுக்கு வெளிப்பக்கம் தெரியுது. அதாவது மாடியில் பார்த்திங்கன்னா இதை நான் கட் பண்ணால் கீழே விழுற அளவுக்கு இருக்குதுங்க. அதை பாருங்கள், இந்த இடத்துல 2 வரி கத்திரிக்காய், ஒரு பெரிய நாட்டு கத்திரிக்காய் அறுவடை பண்ணேன். அதுக்கப்புறம் முன்னாடி 2 கத்திரிக்காய். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு சாத்துக்குடி செடியில் வந்துட்டு நான் இந்த கீரை விதையை சும்மா தூவி விட்டேங்க. அது வளராதுன்ற நினச்சிதான். ஆனால் பார்த்திங்கன்னா தழுன்னு சுற்றியும் நிறைய வளர்ந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, இன்றைக்கி நான் கீரை வந்துட்டு கூட்டு வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுதாங்க, இது மாதிரி பசுமையாக மருந்து போடாத ஒரு இயற்கையாக வளர்ந்த கீரையை நம்ம சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி கீரையும் அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் அறுவடைங்க. இது மாதிரி நீங்களும் மாடி தோட்டத்தில் பறித்து சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க இல்லைங்களா? இல்லாதவங்க கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் செடிகளை வச்சு நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை தேடிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு மனசுக்கு சந்தோஷமும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும், நம்ம டைம் பாஸும் ஆகும் இல்லைங்களா? பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.